ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பெரிய 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வெண்டைக்காய் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நறுக்கி வச்சுருக்கேன். கழுவி தொடச்சி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போனா அதோட வழுவழுப்பு கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் நான் முன்னாடியே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க, வேகட்டும். இந்த மாதிரி 10 நிமிஷம் மூடி வைக்கும்போது அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திறந்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் வரும். இங்கே பாருங்கள், நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. நான் திரும்பி இந்த மாதிரி கலரி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சிடுறேன். இன்னும் 5 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் காயும் நல்லா வெந்துடுச்சு. அடி பிடிக்கவும் இல்லை, எண்ணெயும் நல்லா இழுத்துக்குச்சு, அந்த வலுவழுப்பு தன்மையும் போயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நான் இதை வேர்க்கலையை நான் மிக்சியில் 1 பதியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 பதியமாக அரைச்சிங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இந்த மாதிரி 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஏன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம், குயிக்காக. நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாது. சிம்பிளான பொரியல் இது. நீங்கள் காலையில் டைமில் சீக்கிரமாக செய்யணும், டைம் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா இந்த பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்புறம் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, பாய்.